Hi all, this is Srivarshini. Welcome back my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீமியம் சலூனில் இந்த ப்ராடக்ட் மஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் D10 ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். அது என்ன பிராண்டுங்கிறத நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே D10 போடும்போது வெறும் D10 மட்டும் எடுத்துக்கவே கூடாது. அட்லீஸ்ட் நம்ம க்ளீனப் ஆகுது நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம D10உடைய ரிசல்ட் ரொம்பவும் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து D10 பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். தென் வந்து ஹெட்பேண்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து ஒரு க்ளீனாக ஒரு தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா. நான் வந்து இன்றைக்கி மேஜிக் ஸ்பான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெட் டிஷ்யூ ஆர் வெட் கிளாத் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்றைக்கி கிளென்சிங்க்காக ஓப்பலுடைய கிளென்சிங் மில்க் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு 3 to 5 minutes வரைக்கும் நம்ம நல்லா ஜென்டலாக மசாஜ் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மசாஜ் ஸ்டெப்பில் நம்ம மசாஜ் கொடுத்துக்கலாம். சர்க்குலர் மோஷன்லையும் அப்புறமா ஐஸ்கிட்டே நம்ம நல்லா மசாஜ் கொடுக்கும்போது அதோடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 3 to 5 minutes வரைக்கும் இந்த ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தென் திரும்ப ஒரு மேஜிக் ஸ்பாஞ்ச் ஆர் வெட் கிளாத் வச்சு நம்ம வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் எதுவுமே நம்ம ஃபேஸில் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நேச்சுரல் பிராண்ட்லேருந்து நான் ஸ்க்ரப் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் என்ன ஸ்க்ரப் இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. தென் ஸ்க்ரப்பையும் நம்ம ஈவனாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பை ஜென்டிலாக ஒரு மசாஜ் மாதிரி நம்ம கொடுக்கணும். ரொம்பவும் போட்டு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் கொடுத்தோன்னா ரொம்பவும் வந்து நம்ம ஸ்கின் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ வந்து நம்ம ஜென்டிலாக மசாஜ் தான் கொடுக்கணும். ஃபுல்லாக ஜென்டிலாக 3 to 5 minutes வரைக்கும் கொடுத்ததும் திரும்பவும் எந்த ப்ராடக்ட்டும் ஃபேஸில் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் தான் கொடுக்கணும் ஃபேஸ்க்கு. என்கிட்ட வந்து ஸ்டீமர் இருந்துச்சு, ஸோ வந்து நான் ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் ஆவி பிடிக்கிற மாதிரி பண்ணாலே போதும். நம்ம ஸ்டீமரில் பண்ண எஃபெக்ட் அதில் வந்து நமக்கு கிடச்சிரும். இது வந்து ஃபேஸ்க்கான ஸ்டீமர். தென் வந்து நோஸ்க்கான ஸ்டீமரும் தனியாக இருக்குது. ஸோ நோஸ்க்கான ஸ்டீமர்லேயே நான் 2 minutes கிட்ட வச்சுட்டு ஃபேஸ்க்கான ஸ்டீமர்லேயும் 2 minutes வச்சுட்டு நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டீம் கொடுத்ததும் ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. நல்லா வேர்த்த மாதிரி நல்லா ஸ்வெட்டான மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டீம் பண்ணி பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கான டூல் வச்சு நான் நல்லாவே எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இது எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு கண்ணீரே வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வலி வந்துடுச்சு. ஆனால் நல்லாவே எனக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு எல்லாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் ஸ்வெட் ஆனது ஃபுல்லாக வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தென் இப்போ தான் வந்து நம்ம D10 வந்து அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் D10 அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷ்னல் O3+ பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இது எல்லா ப்ரீமியம் சலூன்லையும் மஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் தான் சொல்லணும். ப்ரொஃபஷ்னல் பிராண்ட்னாலே இதை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் இதை வந்து பர்பிளில் தான் ஆர்டர் போட்டேன். அரௌண்ட் 800க்குள்ளே இதோட ப்ராடக்ட் வந்து வந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு பாட்டிலில் நல்லாவே நல்ல லுக்காக இருந்துச்சு. நமக்கு ஒரு 50 grams கிட்டே இருந்துச்சு இந்த பாட்டிலில் ப்ராடக்ட் வந்து. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கிளைண்ட்டுக்கோ இல்லை நம்ம வீட்லி யாராவது யூஸ் பண்ணா கூட நம்ம ஹைஜீனாக வந்து நம்ம இது யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து இதை வந்து கொஞ்சமாக நான் பவுலில் வந்து ஸ்விஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்விஃப்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஈவனாக அப்ளை பண்ணணும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தின் லேயராக அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் தின் லேயராக தான் அப்ளை பண்ணேன். ஐக்கிட்ட எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. தென் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணியே ஆகணும். நான் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி தான் நான் வந்து இதை ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஸ்மெல் வந்து ஒரு டூத் பேஸ்ட் ஸ்மெல் மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி சொல்ல போனால்.
இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தென் நான் நெக் வரைக்கும் நான் நல்லா கவர் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக. இது அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறோம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் ரொம்பவும் ட்ரை ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா நம்மகிட்ட ஒரு வெட் கிளாத் இல்லைன்னா அந்த மாதிரி மேஜிக் ஸ்பாஞ்ச் இருக்குன்னா ஜஸ்ட்டு வந்து டேப் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டேப் பண்ணி அதை வந்து கொஞ்சம் வெட் ஆக்கிக்கிட்டேன். தென் வந்து நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்தோன்னா, நீங்கள் வைப் பண்ணும்போதே உங்களுக்கு வீடியோவில் கவர் ஆகுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. ரொம்ப ஃபேஸ்லேயே ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நல்லாவே டேன் ரிமூவ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ கூட வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அதுலேயே நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்கள் D10 யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாத மாதிரி போயிடும். ஸோ வந்து நான் வெளியே போகலை, ஸோ அதனால் நான் சன்ஸ்க்ரீன் எதுவுமே யூஸ் பண்ணலை. D10 மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் இல்லை வெட் டிஷ்யூவில் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரை டிஷ்யூவில் வந்து நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் நல்லாவே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. ரொம்பவும் நான் ஹாப்பி ஆகிட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீட் இருந்தால் மட்டும் பை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்ஸும் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி. பாருங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவும் நல்லாவே ஒரு க்ளோ மாதிரி கொடுத்துருச்சு. எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்ஸ் சென்ட் பண்ணுறேன். இது வந்து பிஃபோர்க்கான வீடியோ பாருங்கள். பிஃபோர் நான் வந்து அந்த இதெல்லாம் வச்சுட்டு எடுக்கும்போது, ஆஃப்டர் இது வந்து நான் சன்லைட்டில் எடுத்தேன். அதாவது நம்ம வீடியோவில் ரிங் லைட் வச்சு எடுக்கும்போது அவ்வளோவா இல்லை. ஸோ சன்லைட்டில் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன். நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்ரீவர்ஷினி மேக்கோரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.